இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தம் பிரியாணி செய்ய போகிறேன். மட்டன் பிரியாணி தான் தம் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு மட்டன் 1 கிலோ எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி அரைச்சிக்குங்க. ஒரு 10-20 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, இது ஒரு பேஸ்ட்டு அரைச்சிக்குங்க. 4 வரமிளகா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, ஒரு கொஞ்சம் பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4-5 முந்திரி, 4 கிராம்பு, இதையெல்லாம் ஒரு பேஸ்ட்டு அரைச்சிக்கணும். இதெல்லாம் அரைச்சிட்டு 1 கிலோ மட்டனுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் அப்படி வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், இதெல்லாம் மட்டும் தாளிச்சிக்கலாம். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நான் சாதாரண சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறேன். இது 4 டம்ளர் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கிறேன். இது ஊறிட்டு நீ எல்லாம் தாளிச்சிக்கலாம். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 4 விசில் 5 விசில் விட்டுக்குங்க கறியை. அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க. தண்ணி சேர்த்திக்கங்க. இந்த அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். விட்டுட்டு அப்படி பிரியாணி செஞ்சுக்கலாம். இப்படி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பிரியாணி பாத்திரம் அகலமாக கொஞ்சம் கெட்டியாக அடிக்கணமானது. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. அதோட 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயிட்டு பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம். கிராம்பெல்லாம் அதெல்லாம் பொரிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிங்க. புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒன்றுன்னு வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கணும். இது நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பேஸ்ட்டும் அரைச்சாச்சு. புதினா போட்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஒவ்வொரு பேஸ்ட்டாக போட்டுக்கலாம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதெல்லாம் பச்சை வாசனமாக வதங்கிட்டு அடுப்பு சிம்மில் வச்சு பச்சை வாசனமாக வதக்கிக்கணும். புதினா, பச்சை மிளகாய் அரைச்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். கொத்தமல்லி அதையும் கொஞ்சம் ஓட்டிக்கலாம். பச்சை வாசனை போகும். நல்லா வதக்கிங்க.
இனி மிளகா பட்டை சோம்புலாம் அரைச்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வதங்கிருச்சு. இதையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனமாக வதக்கிங்க. நாங்களே இப்படி தான் பிரியாணி செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க. நல்லா வதக்கிங்க. சிம்மிலேயே வச்சுக்கோங்க அடுப்பை. அடி பிடிச்சிக்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிங்க. அரைச்சி பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிங்க. நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிங்க. தக்காளி வாங்குற கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தக்காளி வாங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிங்க. உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிங்க. பேஸ்ட்டெல்லாம் வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்புலாம் தயிரை சேர்த்துக்கிங்க. கொஞ்சமாக அதை போட்டு நல்லா வதக்கிங்க. தயிர் ஊற்றி வதங்கிடுச்சு. நீ மட்டன் சேர்த்துக்கலாம். வேக வச்ச மட்டனை பார்த்தீங்கன்னா 5 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். வேக வச்சு மட்டனை சேர்த்துக்கிங்க. மட்டனை சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு மட்டன் போட்டு எல்லாம் அந்தளவு கொதித்து தண்ணி சுண்டிடுச்சு. இது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது. 1 டம்ளர் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது புழுங்கல் அரிசி, வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி. நீங்கள் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி சேர்த்திங்க. வேறு அரிசியெல்லாம் போட்டால் கம்மியாக சேர்த்திக்கிங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற கொஞ்சம் போட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன்லேயே உப்பு போட்டிருக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். தண்ணி கொதிக்கிட்டு அரிசி சேர்த்துக்கலாம். இது எடுத்ததான் தண்ணி கொதிச்சிச்சோம். தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சிருச்சு. நீ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து எல்லாம் நல்லா கலந்துட்டுக்குங்க. நல்லா கொதிக்கிட்டு அரிசி நல்லா வேகிட்டு தம் போட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு கொதிக்கிட்டு நல்லா உப்பெல்லாம் பார்த்துக்குவோம். சாப்பாடு கொதிச்சுட்டு இருக்கிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி காய வச்சுக்குங்க தம் போடுறதுக்கு. உங்கள் வீட்டில் பழைய தோசைக்கல் இருந்தால் அதை அடி வச்சு மேலே பாத்திரத்தை தம் போட்டுக்குங்க. நாங்கள் சுடு தண்ணி போட்டு வச்சு தம் போடுறோம். சுடு தண்ணி வச்சுக்கலாம்.
அப்பப்போ மூடி திறந்து இப்படி ஒரு கார் காரி விட்டுக்குங்க. நம்ம கிளறக்கூடாது, உடஞ்சி போயிரு அரிசி. ஒரு கார் கிளறி மறுபடியும் மூடிக்குங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டு தம் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. தம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை புதினாவும் கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு தம் போட்டுக்கலாம். தம் போட்டு 5 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். இலையை வச்சு மூடிக்குங்க. மேலே தட்டு வச்சு சுடுதண்ணி மேலே வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க சுடுதண்ணியை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டு, 10-20 நிமிஷம். அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தம் போட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு. நீ தம் உடச்சி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குது பிரியாணி. பழவான்னு நீங்களும் இந்த மாதிரி ஓட்டு செஞ்சு பாருங்க. அந்த அளவில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.